வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். நிலத்தகராறு குறித்து விசாரிக்க வந்த வருவாய் ஆய்வாளர் மீது தாக்குதல். சேலம் அருகே பொறியியல் பட்டதாரிகள் 2 பேர் கைது. மொடக்குறிச்சி அருகே அரசு அனுமதியின்றி செயல்பட்டு வந்த முதியோர் இல்லம். 10க்கும் மேற்பட்ட முதியோரை மீட்டு சமூக நலத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. குன்னூர் அருகே வீட்டில் கடமான் கறி சமைத்த 4 பேர் கைது. தப்பி ஓடிய மற்றொரு நபருக்கு வனத்துறையினர் வலைவீச்சு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் திகிலூட்டும் கழுவன் திருவிழா. கருப்பு திருமேனியுடன் ஓடி வந்த கழுவனை விரட்டி இளைஞர்கள் உற்சாகம். தூத்துக்குடியில் உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்ட 9 வயது சிறுவன் 30 கிலோமீட்டர் தொலைவை 3 மணி நேரம் 16 நிமிடத்தில் ஓடி கடந்து அசத்தல். சேலம் அருகே நிலத்தகராறு குறித்து விசாரிக்க வந்த வருவாய் ஆய்வாளரை தாக்கிய பொறியியல் பட்டதாரிகள் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் காவேரிப்பட்டி அருகே அண்ணாமலை என்பவர் கோவிலுக்கு சொந்தமான பாதையை கையகப்படுத்தி பயன்படுத்தி வருவதாக புகார்கள் எழுந்தது. இது தொடர்பாக ஆய்வு செய்த வந்த வருவாய் ஆய்வாளரை அண்ணாமலையின் இளைய மகன் பூபதி செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். இதை கண்ட ஆய்வாளர் முனி சிவபெருமாள் அவரது செல்போனை பறிக்க முற்பட்ட போது பூபதி அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பூபதி மற்றும் அவரது உறவினர் சதீஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருத்தணி அருகே நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இடித்து அகற்றினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த சிறுகும்மி கிராமத்தை சேர்ந்தவர் மோகனம்மாள். இவர் மாநில நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்து வீட்டின் சுற்றுச்சுவரை கட்டியுள்ளார். இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வந்தனர். இது தொடர்பாக எழுந்த புகாரை அடுத்து ஆக்கிரமிப்பு கட்டிடத்தை அகற்ற மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் அப்பகுதிக்கு விரைந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் சுற்றுச்சுவரை ஜேசிபி இயந்திரம் கொண்டு அகற்றினர். வேலூரில் வாக்கு எண்ணும் அலுவலர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் தேர்தலில் வாக்குச்சாவடி மையத்தில் பணியாற்றும் தலைமை அலுவலர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி வகுப்பு மாவட்ட வருவாய் அலுவலர் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்றது. இந்த பயிற்சி வகுப்பில் வாக்கு எண்ணிக்கையின் போது செயல்படும் முறை, வாக்கு இயந்திரங்களை கையாளும் முறை, வாக்கு எண்ணிக்கையின் போது கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு வழிமுறைகள் குறித்து விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடும் அலுவலர்கள், ஊழியர்கள் திரளாக பங்கேற்றனர். வேலூர் அருகே கொத்தடிமைகளாக இருந்த 1 வயது குழந்தை உள்பட 6 பேர் மீட்கப்பட்டனர். வேலூர் மாவட்டம் கனியம்பாடி புதூரில் கண்ணன் என்பவரது செங்கல் சூளையில், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ஆராசூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் கொத்தடிமைகளாக இருப்பதாக வருவாய் கோட்டாட்சியருக்கு ரகசிய புகார் வந்தது. இதன் அடிப்படையில் அப்பகுதிக்கு விரைந்த அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது கடந்த 4 ஆண்டுகளாக 20,000 ரூபாய்க்கு கொத்தடிமைகளாக இருந்து பணிபுரிந்த 1 வயது குழந்தை உள்பட 6 பேரை அதிகாரிகள் மீட்டனர். தொடர்ந்து மீட்கப்பட்ட அனைவரும் வேலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். மொடக்குறிச்சி அருகே அரசு அனுமதியின்றி செயல்பட்டு வந்த முதியோர் இல்லத்தில் தங்கியிருந்த 10க்கும் மேற்பட்டோரை சமூக நலத்துறை அதிகாரிகள் மீட்டனர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே சின்னியம்பாளையத்தில் அடுத்த பாரதி நகரில் ஷேக் அமானுல்லா என்பவர் தனது மகள் ஆயிஷாவுடன் வசித்து வருகிறார். இவர்கள் இருவரும் அன்பு இல்லம் என்ற பெயரில் முதியோர் இல்லம் ஒன்றை நடத்தி வந்தனர். இந்நிலையில் அரசு அனுமதியின்றி முதியோர் இல்லம் செயல்பட்டு வருவதாக அதிகாரிகளுக்கு ரகசிய புகார் வந்துள்ளது. இதையடுத்து சமூக நலத்துறை இணை இயக்குநர் ரேவதி தலைமையிலான அதிகாரிகள் முதியோர் இல்லத்தில் ஆய்வு நடத்தினர். அப்போது அனுமதி பெறாமல் முதியோர் இல்லம் நடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து 3 ஆண்கள் 7 பெண்கள் உள்பட 10 பேரை சமூக நலத்துறையினர் மீட்டு ஈரோட்டில் உள்ள முதியோர் காப்பகத்துக்கு அனுப்பி வைத்தனர்.
திருவொற்றியூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதால் பொதுமக்கள் குழந்தைகள் அவதிக்குள்ளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஜோதி நகர், மணலி, எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் இரவில் உறக்கமில்லாமல் மிகவும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இது தொடர்பாக மின் வாரிய சேவை எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் உரிய பதில் அளிக்கவில்லை என்று தெரிவித்தனர். எனவே இதுகுறித்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்க ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாள்ல இருந்தே இந்த ஈபியை பகல்ல ஒரு 6 மணி நேரம், நைட்ல ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஆஃப் பண்ணி அறிவிக்கப்படாத மின்வெட்டை அமல்படுத்தி இருக்கிறாங்க. இதை கேட்டா எந்த அதிகாரியும் ரெஸ்பான்ஸ் கிடையாது. எங்களுக்கு இப்போ நாங்க போலீஸ் கிட்ட வலியுறுத்தி இருக்கிறது எங்களுக்கு இந்த நிலைமையை சீக்கிரமா சீர் செய்யணும்னு நாங்க வலியுறுத்தி இருக்கிறோம். சோழிங்கநல்லூரில் வருவாய் கோட்டாட்சியர் நாராயணன் தலைமையில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகளை திறக்கும் முன்பு அப்பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்வது வழக்கம். அதன்படி சோழிங்கநல்லூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது. வருவாய் கோட்டாட்சியர் நாராயணன் தலைமையில் நடைபெற்ற இந்த சோதனையில் 77 தனியார் பள்ளிகளில் இருந்து 1473 வாகனங்கள் சோதனைக்கு பங்கேற்றன. அவைகளின் இயங்கு திறன் சரிபார்க்க பின்னர் அதற்கான தகுதி சான்று வழங்கப்பட்டது. மேலும் வாகனத்தின் படிக்கட்டுகள் மற்றும் இருக்கைகள் சரியான உயரத்தில் பொருத்தப்பட்டுள்ளதா, வேக கட்டுப்பாட்டு கருவி உள்ளதா எனவும் கோட்டாட்சியர் ஆய்வு செய்தார். இதேபோல் பெரம்பலூரில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது. இந்த சோதனையில் 250 தனியார் பள்ளிகளில் இருந்து 1400க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அவைகளின் இயங்கு திறன் சரிபார்க்கப்பட்ட பின்னர் அதற்கான தகுதி சான்று வழங்கப்பட்டது. மத நல்லிணக்கத்தை பிரதிபலிக்கும் விதமாக கள்ளக்குறிச்சியில் மும்மதத்தை சேர்ந்த 42 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அடுத்த சங்கராபுரத்தில் அசேபா தொண்டு நிறுவனம் சார்பில் சமூக மத நல்லிணக்க திருமண விழா நடைபெற்றது. மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் விதமாக இந்த விழாவில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் ஆகிய மும்மதத்தை சேர்ந்த 42 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து மணமக்களுக்கு 21 பாத்திரங்கள் அடங்கிய சீர்வரிசை பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. இதில் தொண்டு நிறுவன நிர்வாகிகள், ஊழியர்கள் உள்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க உடுமலையில் புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அழிந்து வரும் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் வகையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த மறையூர் கிராமத்தில் கேரளா சுற்றுலா வளர்ச்சி மற்றும் பயிற்சி கழகம் சார்பில் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் தொடக்கமாக மறையூரில் உள்ள சாலையோரங்கள், வீட்டுப் பகுதிகள், மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளில் மண் சட்டியில் தயாரிக்கப்பட்ட கூடுகள் கட்டி வைக்கப்பட்டுள்ளன. தற்போது இந்த மண் சட்டியில் குருவிகள் தற்போது கூடு கட்டி வசித்து வருகின்றன. ബാക്ക് ടു നെസ്റ്റിന്റെ പ്രോജക്റ്റിന്റെ അടുത്ത ഒരു സെക്കൻഡ് ഫേസ് ആയിട്ട് ഇത് മറയൂർ ഗ്രാമം, പട്ടിക്കാട്, ഊർവാസൽ, മേലാടി, പിന്നെ 100 വീട്, ഇന്ന് മറയൂർ ടൗൺ എന്നീ സ്ഥലങ്ങളിൽ പല ഏരിയയിലും ഞങ്ങൾ ഏകദേശം ഒരു 40 കൂടുകൾ, 40 പോസ്റ്റുകൾ, ഒരു പോസ്റ്റിൽ 6 കൂടുകൾ വീതം 240 കൂടുകൾ ആൾറെഡി സെറ്റ് ചെയ്ത് കഴിഞ്ഞു. ഈ 240 കൂടുകളിലും ഇപ്പം ഒരുവിധപ്പെട്ട കൂടുകളിൽ കുരുവികളൊക്കെ കയറാൻ തുടങ്ങിയിട്ടുണ്ട് വിത്തിൻ 2 ഡേയ്സിനകത്ത്. അപ്പോൾ ഇതിന്റെ ഒരു അടിസ്ഥാന ഉദ്ദേശം എന്ന് പറയുന്നത് ഈ കുരുവികളെ അല്ലെങ്കിൽ ഈ അങ്ങാടി കുരുവി അല്ലെങ്കിൽ നാരായണ കുരുവിനെ സംരക്ഷിക്കാൻ മാത്രമല്ലാതെ ആൾക്കാരുടെ ഇടയിൽ ഇതിനെക്കുറിച്ചുള്ള ഒരു അവയർനെസ്സും കൂടെ വേണം, ബോധവൽക്കരണം കൂടെ വേണം. குன்னூர் அருகே வீட்டில் கடமான் கறி சமைத்த 4 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே குந்தா வனச்சரகத்திற்குட்பட்ட
பெள்ளாதி கோம்பை கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் கடமான் கறி சமைக்கப்படுவதாக வனத்துறையினருக்கு ரகசிய புகார் வந்துள்ளது. இதனையடுத்து வனத்துறையினர் அப்பகுதியில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த ஒரு வீட்டில் சமைப்பதற்காக கடமான் கறி வைக்கப்பட்டிருந்ததை கண்டறிந்த அதிகாரிகள் இது தொடர்பாக கிருஷ்ணன், சரவணன், ரங்கசாமி, ரமேஷ் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வைகாசி விசாகத்தை ஒட்டி திருச்செந்தூரில் மாலை முரசு சார்பில் முருகவேட போட்டி நடைபெற்றது. வைகாசி விசாகத்தை ஒட்டி முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மாலை முரசு சார்பில் முருகவேட போட்டி நடைபெற்றது. வயது அடிப்படையில் 3 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். சிங்கம்புணரியில் நடைபெற்ற திகிலூட்டும் கழுவன் திருவிழாவை கிராம மக்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் உள்ள சேவக பெருமாள் ஐயனார் கோவிலில் வைகாசி விசாக பிரமோற்சவ விழா கடந்த கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான கழுவன் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி நள்ளிரவில் கருப்பு திருமேனியுடன் ஓடிவரும் கழுவனுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற கழுவன் விரட்டு நிகழ்ச்சியில் திகிலூட்டும் அம்சங்களுடன் வரும் கழுவனை இளைஞர்கள் விரட்டுவதும் அவர்களை கழுவன் தீப்பந்தத்தால் சுடுவதும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவை ஜாதி மத வேறுபாடின்றி அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து கண்டு மகிழ்ந்தனர். தாராபுரத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாணம் வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பிரசித்தி பெற்ற காடு ஹனுமந்தராய சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் சீதாராமர் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது திருமண கோலத்தில் அருள் பாலித்த சீதா ராமனை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்து பரவசமடைந்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், தாலிக்கயிறு வழங்கப்பட்டது. இதுபோன்று கிருஷ்ணகிரி அருகே உள்ள துறிஞ்சிப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளி உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் அம்மன் கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி சிவப்பு பட்டுடுத்தி சுவாமியுடன் திருமண மேடையில் எழுந்தருளிய அம்பாளை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்து பரவசமடைந்தனர். திருவெரும்பூர் அருகே எறும்பீஸ்வரர் கோவில் தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பங்கேற்றனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே நறுங்குழல் நாயகி உடனுரை எறும்பீஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வைகாசி விசாக பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழாவில் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய எறும்பீஸ்வரர் நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள நாகநாத சுவாமி கோவிலில் வைகாசி விசாக பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்களின் பக்தி கோஷம் விண்ணை முட்ட கோலாகலமாக நடைபெற்றது. கடலூர் பாடலீஸ்வரர் சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் 9ஆம் நாள் நிகழ்ச்சியான தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் கடலூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம்.
புறவழிச்சாலைக்காக நிலங்களை கையகப்படுத்துவது தொடர்பாக அரக்கோணத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாய பிரதிநிதிகள் பங்கேற்றனர். மிகுந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் புதிதாக புறவழிச்சாலை அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் புறவழிச்சாலைக்காக நிலங்களை கையகப்படுத்துவது தொடர்பாக தனி மாவட்ட வருவாய் அலுவலர் மனுவேல் ராஜ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட விவசாய பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அரக்கோணம் நெமிலி வட்டத்தில் சுமார் 25 கிலோமீட்டர் நீளத்திற்கு 51,652 சதுர மீட்டர் நிலங்களை கையகப்படுத்த இந்த கூட்டத்தில் உத்தேரிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் நடைபெற்ற தனியார் விடுதி உரிமையாளர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கன்னியாகுமரியில் தனியார் தங்கும் விடுதி உரிமையாளர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி டிஎஸ்பி பாஸ்கரன் கலந்து கொண்டு விழிப்புணர்வு கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். பின்னர் கூட்டத்தில் பேசிய அவர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அறிவுரை வழங்கினார். இதில் தனியார் விடுதி உரிமையாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உலக சாதனைக்காக தூத்துக்குடியில் 30 கிலோமீட்டர் தொலைவை 3 மணி நேரம் 16 நிமிடத்தில் கடந்து 9 வயது சிறுவன் சாதனை படைத்துள்ளார். தூத்துக்குடி பாரதி நகர் 4வது தெருவை சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் மணி என்பவருடைய மகன் சண்முகவேல். 9 வயதான இச்சிறுவன் குத்துச்சண்டை போட்டிகளில் பல்வேறு பதக்கங்களை பெற்றுள்ளார். தற்போது நீண்ட தூரம் ஓடி சாதனை படைக்க விரும்பிய சண்முகவேல் தூத்துக்குடி வஉசி கல்லூரியில் இருந்து செக்காரக்குடி வரை 30 கிலோமீட்டர் தூரத்தை இடைவிடாது ஓடி 3 மணி நேரம் 16 நிமிடத்தில் கடந்தார். அவனுக்கு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் சுந்தரம் சான்றோர் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். நான் இதுவரை 16 மராத்தான் ஓடி இருக்கிறேன். அதில் ஏஜ் லிமிட்ல எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறேன். நான் 30 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கிறேன். 3 hours 16 minutes நான் அதை 30 கிலோமீட்டர்ஸாக முடித்தேன். எங்கள் அப்பாவும் என் மாஸ்டரும் எனக்கு ப்ராக்டிஸ் தர்றாங்க. இன்னும் மேலும் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஒலிம்பிக் லெவலில் போகுவேன். நான் அடுத்த சாதனை நான் பண்ணுவேன். பாகிஸ்தானில் வந்து 1 நிமிஷத்தில் 467 பஞ்ச் அடிச்சிருக்கிறாங்க. அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணணும். இதுதான் என் லட்சியம். வேர்ல்டு ஸ்மார்ட் டேலண்ட்லேருந்து நான் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். வளர்ந்து வரும் இளம் சாதனையாளர்லேருந்து எனக்கு பட்டம் கொடுத்துருக்குறாங்க. ஹாப்பி. மாவட்ட முரசு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன்